ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு லைனிங் ப்ளவுஸ் தான். எந்த வீடியோக்கு யாரும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதோட நான் போடுற வீடியோ எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரணுமா இருந்தால் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்க, முதல்ல பின்பக்கம் தான் வெட்ட போகிறோம். அதுக்கு முதல்ல நாங்கள் ஷோல்டர் பக்கத்தில் இருந்து எவ்வளவு ஸ்டிச் பண்ணியிருக்கிற லென்த் பார்க்க போகிறோம். முதல் நீளம், அதுக்கு ஒரு டேப்பால் பின் லைனிங் அளவு ப்ளவுஸை ஷோல்டர் பக்கத்தில் இருந்து ஸ்டிச் பண்ணியிருக்கிற இடம் மட்டும் நாங்கள் அளவெடுப்போம். இந்த ப்ளவுஸ் 16 இருக்குது. அப்போ நான் 16.75 எடுக்கணும். என்னத்துக்கு ஸ்டிச் பண்ணுறது சேர்த்து சொல்கிறேன். ஷோல்டரை ஜாயின் பண்ணணும் நீங்களுக்கு கீழே. அந்த கீழே ஜாயின் பண்ணுறது அதை பிரிம்பா நாங்கள் மார்க் பண்ணுவோம். அதுக்கு முதல் துணியை 2ஆக மடித்து வச்சுருக்கேன். லைனிங் துணியை அதுக்கு கீழ்ப்பக்கத்தில் 1 இன்ச்சு நான் மார்க் பண்ண போகிறேன். மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு தான கோடு போட்டு விடுவேன். 1 இன்ச்சு மார்க் பண்ண போகிறேன். 1 இன்ச்சு மார்க் பண்ண போகிறேன். அதை நேராக ஒரு கோடு போட்டு விடுவோம். 1 இன்ச்சு மார்க் பண்ணியாச்சு. இனி மேலே எங்களுக்கு 16 ப்ளவுஸுன்ற நீளம் 16.2 இருக்குது. அதை அளந்துருவோம். 16 ஓகே, 16 ரெடி அளவு 16. அதையும் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கும் ஷோல்டர் பக்கத்துக்கு 16 அதை மார்க் பண்ணிவிட்டு அதுலேயும் ஒரு கோடை போடுவோம். கோடை போட்டுட்டு 1/2 இன்ச்சு அது தையலுக்காக ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணுவோம். மார்க் பண்ணியாச்சு. அணி இதில் இப்படி 2ஆக ப்ளவுஸை மடிச்சுக்கொண்டு பாருங்க, ப்ளவுஸை 2ஆக மடிச்சுக்கொண்டு அதை கோடு போட்டிருக்கிற இதுக்கு மேலே நீராக வச்சுக்கொண்டு மார்க் பண்ண போகிறோம். நிற்க கழுத்தை முதல் பின்பக்க கழுத்து மார்க் பண்ணியாச்சு. அதுக்கு சும்மா ஒரு கோடு தான் போட்டிருக்கிறேன். இன்னும் எல்லாம் மார்க் பண்ணியில எவ்விடத்துல வருமன்றதை மார்க் பண்ணியிருக்கிறேன். மார்க் பண்ணிட்டு ஷோல்டரையும் இங்கே மார்க் பண்ணுவோம். மார்க் பண்ணிட்டு கழுத்தடியையும் மார்க் பண்ணிட்டு ஆம்கோல் மார்க் பண்ணுவோம். ஆம்கோலுக்கு ஆம்கோல் மார்க் பண்ணியாச்சு. அதுக்கு ஆம்கோலுக்கு கோடு போடுவோம். கோடு போட்டுட்டு ஆம்கோலுக்கு கோடு கறிட்டு அதை இந்த கோட்டையும் ஜாயின் பண்ணிடுவோம். ஜாயின் பண்ணியாச்சு. அப்புறம் இந்த ஆம்கோல் ஸ்கேல் வச்சு சேப்பாக கீறி விட்டா சரி. கீறியாச்சு. நெக்குக்கு கூட போட்டு விடுவோம். இடுப்பு சுற்றளவு எவ்வளோ இருக்குன்றதுக்கு இப்படி வச்சுக்கொண்டு நாளையும்
அளவு ப்ளவுஸை மடித்து வச்சுக்கொண்டு அதை பார்ப்போம். 9 இருக்குது. அரைஞ்சி கூட்ட சொல்லியிருக்கோம். அப்போ 9 இடுப்புக்கு 9.5 மார்க் பண்ணிவிட்டு எங்கால 1.5 கோடை கீறுவோம். அதை இப்படி ஒரு கோடா கீறி கொடுப்போம். இனி மார்பு சுற்றளவு எடுக்க போகிறோம். பாருங்க, மார்பு சுற்றளவுக்கு குப்பட்டியிலிருந்து இங்கே இருந்து இதை ஸ்டிச் பண்ணியிருக்கிற ஆம்கோல் வரையும் 10 2 12. பிறகு அந்த இதை இங்கால பின்பக்கம் ஆம்கோல்லையும் வச்சுக்கொண்டு 12. பிறகு அதே இதை இப்படி நேராக பிடிச்சு இங்கே வைக்க 32 காட்டுது. 32ஓட இங்கால முன்பக்கம் திருப்பி கொண்டு ஆம்கோலில் வச்சுக்கொண்டு 32 வீப்பட்டி இருக்கு தானே, அதை அளவெடுக்காம அளந்தான் 42 வருது. நம்ம 42ஓட ஒரு இன்ச்சை கூட்டுவோம். 42ஓட 1 இன்ச்சை கூட்டினா 43 இன்ச்சு. 43 நாங்கள் இப்போ 4 பிரிக்க போகிறோம். 43 4 பிரிச்சமெண்டா 43 பிரிச்சமெண்டா 21.5 வருது. 21.5 திருப்பி 2 பிரிக்கிறோம். 21.5 2 பிரிச்சமெண்டா டேப்பால பிரிக்கிறேன். உங்களுக்கு பிரிச்சுக்கிறேன். 10.75 வருது. 10.75. அப்போ அதை நாங்கள் இங்கே மார்க் பண்ணுவோம். 10.75 அதோட 1.5 இன்ச்சு கூட மார்க் பண்ணுவோம். மார்க் பண்ணிட்டு இதையும் கோடுகிறோம். பிறகு இந்த கூடையும் ஜாயின் பண்ணுவோம். ஜாயின் பண்ணிட்டு பஸ் ஆம்கோல் சுற்றளவு பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் எங்களோட இதில் இருக்கிற ஆம்கோலை இப்படியே சுற்றி எடுத்து ஷோல்டரோட ஜாயின் பண்ணி பார்த்தா 9 காட்டுது. 18 மொத்தமாக 18. அப்போ 2 பிரிச்சா 9. 9ஓட நாங்கள் உங்களுக்கு அரேஞ்சி இருக்கணும். பார்ப்போம். இதில் 9 எனக்கு 8 தான் வருது. இப்போ 9னா கொஞ்சம் தள்ளி மார்க் பண்ணணும். 9 மார்க் பண்ணால் கொஞ்சம் 9ஓட தள்ளி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு இங்கே இப்படி ஒரு சரிவான ஒரு கோடு போடுவோம். போட்டுட்டு இங்காலையும் அரேஞ்சு தள்ளி கூட எடுப்போம். பின்பக்கத்தை தான் நாங்கள் வச்சுக்கிறோம். முன்பக்கம் மார்க் பண்ணோம். 3.5 இன்ச்சுக்கு வச்சுக்கொண்டு 3 இன்ச்சு இங்கேயும் 3 இன்ச்சு. ஓகே, 4 இருந்தால் ஓகே. இதான் நேராக்கும். இந்த கூட்டை 3 இன்ச் கழுத்துக்கு மார்க் பண்ண கோட்டை நேராக்கிட்டு கழுத்து நம்ம பின்பக்கம் மார்க் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இனி இதை வெட்ட போகிறேன். பின்பக்கத்தை முதல் கட் பண்ணுவோம். நான் கழுத்து வெட்டையில் கழுத்துக்கு நான் பேப்பர் குளோத் வச்சு தான் வெட்ட போகிறேன். பேப்பர் ஸ்டிக் வச்சு அது அப்புறம் தான் கழுத்து வெட்டி தைக்க போகிறேன். அதுக்கு முதல் மார்க் பண்ணதில் வெட்டுவோம். உங்களுக்கு மார்க் பண்ணது விளங்கிட்டு நினைக்கிறேன். முதல் ஆம்கோல் ஷோல்டரை கட் பண்ணிவிட்டு பிறகு ஆம்கோல் ஸ்கேல் வச்சு தான் வரைஞ்சினா அப்போ நேராக இருக்குது. அப்போ அதையும் கட் பண்ணி எடுப்பேன்.
எனக்கு சின்ன ஆள் இருக்கிறார். அப்போ அவர் இருந்து சத்தம் போட்டுக்கொண்டிருக்கிறார். அதான் சத்தம். இப்போ மார்க் பண்ணியாச்சு. இது கீழ்ப்பக்கம். அதுக்கு இடத்துல எங்களுக்கு நான் இது மார்க் பண்ணியிருக்கிறது இப்படி விளையாடி இருக்கிறதால எனக்கு மார்க் பண்ண கட் மார்க் போட தேவையில்லை. இப்போ இதில் ஆம்கோல் ஸ்டிச்சுக்கு மட்டும் அதில் ஒரு கட் மார்க் போட்டுக்கொள்வோம். இதை வச்சு தான் முன்பக்கம் விட்ட போகிறேன். முன்பக்கத்துக்கு முதல் துணியை மடிப்போம் பாருங்க. அப்படியே இதை வச்சு முதல் மார்க் பண்ணுவோம். ஓப்பன் தானே வரும். அப்போ இந்த ஷோல்டர் மார்க் பண்ணி ஆம்கோலையும் பின்பக்கத்தை வச்சுக்கொண்டு மார்க் பண்ணுவோம். அப்புறம் மற்றதுகளை இதால் வச்சு ப்ளவுஸை வச்சு மார்க் பண்ணி விட்டுருவோம். மார்க் பண்ணியாச்சு. ஒரு கோடு போட்டாச்சு. இப்படி ஒரு கோடு போட்டாச்சு. அப்படியே மார்க் பண்ணிக்கொண்டு வருவோம். மார்க் பண்ணிட்டு இதில் ஆம்கோல் இங்கே மார்க் பண்ணுவோம். பண்ணிட்டு கழுத்து இதெல்லாம் அதில் தானே மார்க் பண்ணுறது. மார்க் பண்ணியாச்சு. இதை எடுப்போம். பின்பக்க ப்ளவுஸ் துணியை வச்சுட்டு இதில் ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காக ஒரு கூடக்கு வரும். அதுலேயும் கீரியில் இருக்கிறேன். இதுலேயும் இது இருந்ததை நான் ஸ்டிச்சுக்கு துணி விட்டுருக்குன்றது தெரியும். இதில் இதையும் கோடு கீறி என் மகன் விளையாடுறார். தண்டாவில் விளையாடிக்கொண்டிருக்கிறார். இது ஆம்கோல் ஸ்கேல் வச்சு அரேஞ்சு உள்ள எடுத்து கழுத்துதையும் மார்க் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், அளவு ப்ளவுஸ் வச்சு பின்பக்கம் மார்க் பண்ணேன். பின்பக்கம் மார்க் பண்ணிட்டு பின்பக்க லைன் க்ளாத்தை வச்சு தான் முன்பக்கம் மார்க் பண்ணியிருக்கேன். இனி அளவு ப்ளவுஸில் உள்ள இந்த டாட்டுகளை அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணி கொடுத்து உங்கள் சைட் பக்கம் எவ்வளவு இஞ்சி இருக்குது, எவ்வளோ இஞ்சி இருக்குன்னு பார்த்து ஸ்டிச் பண்ணுறதை விட்டு எத்தனை இஞ்சி 5.5 இன்ச்சு இருக்குது. அப்போ இதில் ஷோல்டரில் அரை போயிடும். இதில் 6 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். முன்னுக்கு 5 5.5 6 6 தான் வரும். கழுத்து எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். இப்போ சும்மா 6 மார்க் பண்ணுறேன் இடத்துல. கழுத்து மார்க் பண்ண தரணும். அதை மார்க் பண்ணிட்டு பார்ப்போம். மிச்சது கழுத்தை மார்க் பண்ணுவோம். அதே இதை வச்சுக்கொண்டு இங்கே வைப்போம். இந்த சொல்கிறதெல்லாம் முடியும் எடுத்து செஞ்சுட்டு கழுத்து மார்க் பண்ணுறது. முன்பக்க கழுத்து ரெடி தான் இருக்குது. இதை நாங்கள் இனி சரியாக இருக்கா ஆம்கோலும் கழுத்தடியும் பார்க்கணும். சரி, அரேஞ்சு கூட்டு தானே எடுத்துலாம். இப்போ ஓகே. இப்போ இந்த இதை இங்கே மார்க் பண்ணுவோம். மார்க் பண்ணிட்டு
இங்கே இடாவளி பார்க்கணும் ஷோல்டரில் இருந்து இங்கே 14 இங்கே இருந்து மெயின் இது 10 பெஸ்ட் இது டாட்டுக்கும் பீப்பட்டிக்குமான இடைவெளி 3.5 இன்ச்சு 4 3.5 4 4 முன்பக்கத்தை தான் கவனமாக மார்க் பண்ணணும். பின்பக்கம் படியாச்சு முன்பக்கம் முன்பக்கத்தை இது செஞ்சுட்டு இது இந்த சைட் இதையும் ஒரு கூடை போடுவோம். ஒரு கூடை போடுவோம். இங்கேயும் ஒரு கூடை போடுறேன் நீரா. இந்த ஆமாம் சைட் பக்கம் இப்போ இருக்குன்னு பார்க்குறேன். இங்கேருந்து சிலிவடியிலேருந்து இங்கே ஜோக் பீஸ் தச்ச இடத்துலேருந்து பார்க்குறேன்னா 6 இந்த 6 பண்ணுறேன். அதே மாதிரி கழுத்து மார்க் பண்ணிடுறேன். இப்போ இந்த பக்கம் இது எவ்வளோ வந்து பார்க்க போகிறேன். இங்கேருந்து இங்கே 5.5 6 எடுத்துக்கிறேன். இங்கே கழுத்துக்கு மறைஞ்சு பிடிச்சி தைக்கணும். இங்கே மூட்டுறதுக்காக 6 எடுத்துக்கிறேன். அளவு ப்ளவுஸ்லேயே பாருங்க ஒரு பாருங்க டாட் உயரம் 3 3.5 தையலுக்கு இது 4 மார்க் பண்ணிடுறேன். டாட் உயரம் இங்கே 3 இந்த சென்டர் இங்கே வரும். இங்கே வர டாட் துணியை 2ஆம் அடிச்சு 6.5 2ஆம் அடிச்சு வர்றது. இந்த டாட்டையும் பிடிச்சி தைக்க இந்த டாட் நாங்கள் நம்மளாக தைக்கலாம். ஒன்றரை இஞ்சி வருது. இங்கே 1.5 இஞ்சி இங்கே 1.5 இஞ்சின்னா இதை கூட போட்டுட்டு
அப்போ இந்த 3 இன்ச்சும் தான் இங்கால நான் 1 இன்ச்சு யோக் பேசுக்கு பார்ப்போம். இங்கேருந்து இங்கே 3.5 3.5 3 இங்கே இன்ச்சு இதையும் இங்கே மார்க் பண்ண ஆம்கோலையும் இந்த 5.5 மார்க் பண்ண பாருங்கள். இங்கேருந்து உங்களுக்கு 3.5 இன்ச்சு இடைவெளி வேணும். அப்போ இது இந்த கூட இங்கே கூட்டுறேன். 3.5 இங்கே வருது 3.5 பாருங்கள். இங்கே இந்த 1.5 இன்ச்சு இங்கே மார்க் பண்ணிட்டு வருது 3.5 இன்ச்சு 3.5 இங்கே 5.5 வருது. உங்களுக்கு 9 வேணும் யோக் பீஸ் துணி அளவு. இப்போ 5.5 இதை இங்கே மார்க் பண்ணுறேன். இப்போ இந்த கூட்டை ஆம்கோலையும் இதையும் அணைக்கிறேன். அணைச்சிட்டு இந்த இதை இங்கே இந்த கூட்டையும் அணைச்சிட்டு இந்த கூட்டையும் இந்த கூட்டையும் மார்க் பண்ணிட்டு முன்பக்கம் இனி வெட்டுவோம். மார்க் பண்ணதில் அப்படியே வெட்டி எடுப்போம். ஆம்கோலுக்கு நாங்கள் பின்பக்கம் லைனிங் துணி தனை வச்சு நாங்கள் மார்க் பண்ணாங்க. அப்புறம் ஸ்கேல் வச்சு அதை உள்நோக்கி வச்சு ஊறியாச்சு. முன்பக்க கழுத்தை வெட்டுறேன். என்ற ப்ளவுஸில் இருக்கிற அளவுக்கு தான் நான் எடுத்தேன். அப்போ வெட்டிட்டு பின்பக்கத்தை தான் டிசைன் போட்ட பொருளுடைய வெட்டியில் இப்போ இடத்துல ஒரு கட் போடுவோம். போட்டுட்டு இதில் ஒரு கட் போடுவோம். இப்போ தான் தெரியும். இங்கே ஆம்கோலுக்குள்ள ஒரு கட், இதில் ஒரு கட். முன்பக்கம் வெட்டியாச்சு. பின்பக்க துணி முன்பக்கம் லைனிங் துணி வெட்டியாச்சு. கை ஸ்லீவ் வெட்டணும். இங்கே தையலுக்கு மார்க் பண்ணியாச்சு. இங்கேயும் தையலுக்கு மார்க் பண்ணியாச்சு. இப்படி இங்கே பிட்டு
இந்த ஜாயின் பார்த்துருப்பீங்க. சரி, எப்படி மார்க் பண்ணான்னு இந்த சிறிவை எடுக்கிறேன், அதை வைக்கிறேன். வச்சுட்டு இங்கே துணியை மடித்து போட்டு எனக்கு அரைஞ்சி கூட்டி எடுக்கணுன்றதுக்காக இது முன்பக்கம், இங்கே பாருங்க முன்பக்கம், இது போர்டிங் பக்கம் மடித்து தைக்கிறதுக்காக விட்டுருக்குறேன். மடிப்புக்கிறதுக்காக விட்டுருக்குறேன். இங்கே அரேஞ்சு கூட மார்க் பண்ணியிருக்கிறேன். இப்போ இங்கேயும் இதை மாற்றி மார்க் பண்ணியிருக்கிறேன். இப்படியே இந்த பக்கமாக திருப்பிட்டு இப்படியே துணியை இப்படி எடுத்துட்டு ஒரு புள்ளியாக வச்சு வேணும்ட்டு இதை கட் பண்ணுவோம். கட் பண்ணியாச்சு, சிலையும் கட் பண்ணியாச்சு. அடுத்தது மொத்தம் 9 11 2 கூட எடுப்போம். பிறகு முன்பக்கத்தை தச்சுட்டு பின்பக்கத்தோட ஜாயின் பண்ணிட்டு ஜோக் பீஸை வெட்டி எடுத்துக்கொள்வோம். முடிவா கழுத்துக்கு துணி வச்சு தைக்கும். அதுக்காக கழுத்துக்கு ஒரு மாதிரி வைக்கிறது தானே எனக்கு நீட்டாக இருக்கணும் நான் தைக்கிற உடுப்பு. அதுக்காக என்ன செய்கிறது, பட்டிக்கு கழுத்துக்கு துணி வச்சு தைக்கிறதுக்காக நான் துணியை கட் பண்ணி எடுப்பேன். செயல்படுத்தி கட் பண்ணியாச்சு. அடுத்து பட்டி துணி பின்பக்க துணியை வச்சு முதல் கட் பண்ணுவோம். ப்ளவுஸை வச்சு கட் பண்ண லைனிங் துணியை மெயின் கிளாத் துணியில் இதை கொஞ்சம் கூட விட்டோம். அப்புறம் கூட குறைய வந்துட்டோன்னா எடுத்து கட் பண்ணியாச்சு. பின்பக்கம் வச்சு நட்டின கையை இங்கே கொஞ்சம் கூட விட்டுக்கிட்டோம். இப்படி வெட்டி அது கீழே பக்கம் ஜாயின் பண்ண வேண்டி வரும். அப்போ அதை
இப்படி கட் பண்ணுவோம். கட் பண்ணி போட்டு இதை ரெண்டாக பிரித்தா இதுக்குள்ளே ஜாயின் பண்ணுறது வரும். ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. இதுக்குள்ளே சின்ன மூட்டு வரும், அதை மூட்டி விட வேண்டியதான். சைட்டுக்குள்ளே என்ன தெரியாதானே, அதனால தான் நான் அப்படி எடுத்தேன். அப்போ இந்த பக்கம் வருது, இந்த பக்கம் வருது. அப்போ மூட்டலாம் ஜோக். அதுக்காக யோசிக்கணும். இதுக்காக கூட துணி வெட்டியில் அது வெட்டினா உங்களுக்கு ஜோக் பாட்டுக்கு துணி காணாம வந்துடும். இப்போ உதால கொஞ்சம் மூளையை யோசனைப்படுத்தி தான் இதுக்கு கழுத்து நாங்கள் சரியாக தானே வெட்டினாங்க. அப்போ கழுத்துக்கு கொஞ்சம் கூட வெட்டினா ஓகே. இது ரெண்டையும் தான் பொருத்தி ஜோக் பீஸ் தைக்கணும். இதையும் வைப்பம் இதுக்கும் யோசனைப்படும். கைக்கு கீழ்ப்பக்கம் பொறுத்தோம். உடம்பு நாக்களே கொஞ்சம் அந்த காணாமல் இருந்தால் மட்டும் மட்டும் ஒன்றும் இங்கே பின்பக்க துணி இருக்குது. முன்பக்கம் பின்பக்கம் வெட்டியாச்சு. எங்களுக்கு துணி மட்டும் மட்டும் வரும். இதுக்குள்ளே கழுத்துக்கு நாங்கள் துணி வெட்டி எடுத்தேனே. இப்போ வெட்டினா இதுக்குள்ளே கொஞ்சம் துணி வரும். இப்போ அந்த துணியை எதுக்கும் காணாதுக்கு வச்சு முட்டலாம், முட்டி தைக்கலாம். இப்போ எப்படி ஒரு லைனிங் ப்ளவுஸை வச்சு இந்த அளவு ப்ளவுஸை வச்சு அப்படி லைனிங் துணி கட் பண்ணி அப்படி மெயின் கிளாத் துணியும் கட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்க. அதுவும் மட்டும் அப்படி துணி கட் பண்ணுறது பார்த்தீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு யாரும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.